ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, போன வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன் அடுத்ததாக வந்து கவுன்சிலிங்க்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்றதெல்லாம் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க கவுன்சிலிங்க்கு டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்லோட் பண்ணணும் அப்படின்ற அந்த டீட்டெயில்ஸும் அடுத்த வீடியோவில் போகணுன்ட்டு. ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங், அதாவது ஜூலை 6ஆம் தேதி நடக்க போகிற அந்த கவுன்சிலிங்க்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத தெளிவாக இந்த வீடியோ சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுறது எம்சிசி. அதோட வெப்சைட் வந்து mcc.nic.in. அந்த வெப்சைட்டில் தான் வந்து ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் நடக்க போகுது. ஸோ தேவையான டாக்குமெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு, ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எதையுமே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போ அப்லோட் பண்ண மாட்டோம். எல்லாத்தையுமே வந்து நம்ம காலேஜ் அலாட் ஆனதுக்கு அப்புறமேட்டு நேரில் கொண்டு போய் தான் நம்ம வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கே நம்ம கொண்டு போகும்போது எல்லாத்தையும் ஒரிஜினல் தான் கொண்டு போகணும். எதையும் வந்து ஜெராக்ஸ் காப்பி கொண்டு போகக்கூடாது. எல்லா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸையும் நம்ம நேரில் கொண்டு போய் கொடுக்கும்போது காலேஜில் வெரிஃபை பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ண அந்த டாக்குமெண்ட்ஸை வந்து எம்சிசியோட போர்ட்டலில் அவங்க அப்லோட் பண்ணிடுவாங்க. இதுதான் வந்து ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்கோட ப்ரொசீஜர். எதையுமே நம்ம வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போ அப்லோட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இப்போ நான் சொல்கிற டாக்குமெண்ட்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு காலேஜ் அலாட் ஆனதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் காலேஜில் போயிட்டு அதை சப்மிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது ஒரு தடவை பார்த்துக்கோங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸுன்றது தெளிவாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட் ஒன் வந்து அலாட்மெண்ட் லெட்டர். உங்களுக்கு எந்த காலேஜ் அலாட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு என்டிஏ கொடுக்கும். அவங்க உங்களுக்கு வந்து ஒரு மெயில் அனுப்பிடுவாங்க. அந்த அலாட்மெண்ட் லெட்டரை தெளிவாக பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது நீட் அட்மிட் கார்டு. நீட் அட்மிட் கார்டு நம்ம ஆல்ரெடி வச்சுருப்போம். அது எல்லாத்தையுமே வந்து சேஃபாக வச்சுக்கோங்க. இல்லை உங்கள்கிட்ட பிரிண்ட் அவுட் இல்லைனாலும் பிடிஎஃப் மறுபடியும் ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. ஃபில் பண்ணியிருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஃபில் பண்ணாமல் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இட்ஸ் அ ப்ரூஃப், அவ்வளோதான். ஸோ அடுத்தது வந்து நீட் ஸ்கோர் கார்டு. நீட் ஸ்கோர் கார்டு வந்து ஜூன் 30ஆம் தேதி இந்த ரீநீட் நடந்ததுக்கு அப்புறமேட்டு, அதாவது அந்த 1563 பேர், அந்த 1563 பேருக்கு நாளைக்கு ரீநீட் நடக்குது. அவங்களோட ரிசல்ட்டோடு சேர்த்து புது ஸ்கோர் கார்டு வரும். அந்த புது ஸ்கோர் கார்டை ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. அதுதான் தேவைப்படும். அதுக்கப்புறம் பர்த் சர்டிஃபிகேட். ஏன் அந்த புது ஸ்கோர் கார்டுன்ற சொல்லிடுறேன், ஏன்னா ரேங்க் டிஃப்ரென்ஸ் வரும். அவங்களோட ரேங்க்ஸ் முன்ன பின்ன வரதுனால நமக்கு ஒரு 100-200 ரேங்க் ஆச்சும் முன்ன பின்ன ஆகும். ஸோ அதுக்காக வந்து நம்ம புது ஸ்கோர் கார்டு தான் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும். அடுத்து பர்த் சர்டிஃபிகேட். பர்த் சர்டிஃபிகேட் வந்து இது வரைக்கும் எதுக்காக கேட்டிருக்காங்க அப்படின்னா, நம்மளோட பழைய மார்க் ஷீட் 10th மார்க் ஷீட்லையோ 12th மார்க் ஷீட்லையோ டேட் ஆஃப் பர்த் இல்லைன்னா பர்த் சர்டிஃபிகேட் யூஸ் பண்ணிட்டு சொல்லியிருக்காங்க. எதுக்கும் எடுத்து வச்சுக்கோங்க, தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பிரச்சனை கிடையாது. அடுத்தது 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட். ஸோ 10th மார்க் ஷீட் 12th மார்க் ஷீட் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. 11th தேவையில்லையா அப்படின்னா, 11th மார்க் ஷீட் வந்து சிபிஎஸ்சி போர்டுக்கு கிடையாது. 11th வந்து போர்டு எக்ஸாமே கிடையாது சிபிஎஸ்சியில். ஸோ அதனால் ஆல் இண்டியா கோட்டாவை பொறுத்த வரைக்கும் 10th and 12th மார்க் ஷீட் மட்டும் தான் அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. இதுதான் வந்து மொதல் 6 டாக்குமெண்ட்ஸ். அடுத்தது அந்த ஸ்டூடெண்ட்டோட 8 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எப்படி இருக்கணும்னா, நம்ம அப்ளிகேஷன் போடும்போது, அதாவது அட்மிட் கார்டில் நமக்கு என்ன ஃபோட்டோ இருக்கோ அதே ஃபோட்டோ 8 ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வேணும். நேம் இல்லாமல் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நேம் இருக்குமா இல்லாமல் இருக்கணுமான்றத இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் கொடுப்பாங்க, அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து ப்ரூஃப் ஆஃப் த ஸ்டூடெண்ட். 4 ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. இதில் ஏதாச்சும் ஒன்று இருந்தால் போதும். ஆதார் கார்டாக இருக்கலாம், பேன் கார்டாக இருக்கலாம், பாஸ்போர்ட்டாக இருக்கலாம், டிரைவிங் லைசன்ஸாக இருக்கலாம். இது 4ல் ஏதாச்சும் ஒன்று இருந்தால் போதும். மோஸ்ட்டாக எல்லாருமே வந்து ஆதார் கார்டு வச்சுருப்போம். ஸோ ஆதார் கார்டை கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்தது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். ஆல் இண்டியா கோட்டாவை பொறுத்த வரைக்கும் லிமிட்டடான கேட்டகரிஸ் மட்டும்தான். ஜென்ரல் இருக்குது, அப்புறம் எஸ்சி எஸ்டி, அப்புறம் அதுலேயே வந்து பிடபிள்யூடி இடபிள்யூஎஸ்லாம் வரும். ஸோ அந்த எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தேவைப்படும். பிசி எம்பிசி பிசிஎம்க்குலாம் அங்கே வந்து ஜென்ரலில் தான் வருவாங்க. அந்த சப் கேட்டகரிஸ்லாம் ஆல் இண்டியா கோட்டாவில் கிடையாது. அப்போ மற்ற கேட்டகரிஸ்க்கெலாம் வந்து ரிசர்வேஷன் கிடையாதா, எஸ்சி எஸ்டிக்கு மட்டும்தான் ரிசர்வேஷனா அப்படின்னு கேட்டால், மற்ற கேட்டகரிஸ்க்கும் ரிசர்வேஷன் இருக்குது. பிசி பிசிஎம் எம்பிசியில் வரவங்களுக்கு வருட வருமானம் 8 லட்சத்துக்கு கீழே இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஓபிசி நான் கிரீமி லேயர், ஓபிசி என்சிஎல் அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் வாங்கலாம். அதை வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு தடவை வாங்குற மாதிரி இருக்கும். அவங்க இன்கம் சர்டிஃபிகேட் வச்சு தான் அதை வாங்கணும். ஸோ அது வேணால் வாங்கி வச்சுக்கோங்க. அதில் வச்சுருந்தீங்கன்னா ஜென்ரல்லேருந்து உங்களுக்கு ஒரு 5-6 மார்க் அந்த ரேஞ்சில் வந்து மார்க் டிஃப்ரென்ஸ் இருக்குது, கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் ஜஸ்ட்டில் ஒரு காலேஜ் நீங்கள் மிஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அது ஒன்று வாங்கி வேணால் வச்சுக்கோங்க. ஒரு வேளை வருட வருமானம் 8 லட்சத்துக்கு கீழே இருக்குது அப்படின்னா. மற்ற க்ரைட்டீரியாஸும் ஒரு தடவை படிச்சுக்கோங்க. அதே மாதிரி அடுத்த சர்டிஃபிகேட் வந்து பிடபிள்யூடி, ஃபிசிக்கல் டிசபிலிட்டிஸ் இருக்கவங்களுக்கு பிடபிள்யூடி சர்டிஃபிகேட் இருக்கும். அந்த சர்டிஃபிகேட் இருந்தால் அதை எடுத்துகிட்டு போங்க. அதே மாதிரி இடபிள்யூஎஸ் வந்து ஓப்பன் கேட்டகரி ஓசிக்கு இருக்கிறவங்களுக்கு, அது அவங்களோட ஒரு சில க்ரைட்டீரியா அவங்க ஃபுல்ஃபில் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் கிடைக்கும். அது என்னன்றது பார்த்து அது உங்களுக்கு அப்ளிகபிளாக இருந்துச்சுன்னா அதையும் எடுத்துகிட்டு போங்க. இந்த சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் நேரில் தான் கொண்டு போய் கொடுக்கணும். மறுபடியும் சொல்கிறேன், எதுவும் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போ அப்லோட் பண்ண போகிறது கிடையாது. அடுத்தது என்ஆர்ஐ ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சர்டிஃபிகேட்ஸ். என்ஆர்ஐ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு சில சர்டிஃபிகேட்ஸ் கேட்டிருக்காங்க. அது என்னன்றது படிச்சிடுறேன். பாஸ்போர்ட் காப்பி ஆஃப் தி ஸ்பான்சரர் வந்து உங்கள் பேரண்ட்ஸாக இருக்கலாம், கார்டியனாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். அடுத்தது எம்பசி சர்டிஃபிகேட்.
எம்பசிலேருந்து உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் ஸ்பான்சர்ஷிப் அஃபிடவிட், ரிலேஷன்ஷிப் அஃபிடவிட், இந்த 2த்தையும் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அதுக்கப்புறம் சிட்டிசன்ஷிப் சர்டிஃபிகேட். இந்த டாக்குமெண்ட்ஸ் தான் வந்து என்ஆர்ஐ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகணும் அவங்க ஆல் இண்டியா கோட்டாவில் சீட்டு வாங்கணும்னா. ஸோ இதுதான் வந்து ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம காலேஜுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்க வேண்டிய டாக்குமெண்ட்ஸ். எதையுமே நம்ம அப்லோட் பண்ண போகிறது கிடையாது. ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஜூலை 6ஆம் தேதி நம்ம என்ன அப்ளை பண்ணுவோம், என்ன கொடுப்போம் அப்படின்னா, ஜஸ்ட் நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸ், நம்மளோட டீட்டெயில்ஸ் மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே எடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிடுவோம். நம்ம கவுன்சிலிங் நடக்கும். கவுன்சிலிங் நடந்து நமக்கு சீட் அலாட் ஆனதுக்கப்புறம் நம்ம காலேஜில் போயிட்டு ஒரிஜினல்ஸ்லாம் கொடுக்கணும். காலேஜில் அந்த ஒரிஜினல்லாம் வாங்கி வச்சு அவங்க எம்சிசியோட போர்ட்டலில் வெரிஃபை பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணுவாங்க. இதுதான் ப்ராசஸ். ஸோ வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அந்த டவுட்டுக்கும் ரிப்ளை பண்ணுறேன். வேறு அடுத்த வீடியோவில் வந்து நான் தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங்க்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ்லாம் போட போகிறேன். ஏன்னா தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாக்கு தான் வந்து நம்ம டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ண போகிறோம். இதுக்கு அப்லோட் பண்ணுறது கிடையாது. ஸோ அது வந்து அடுத்தது நான் போடுறேன். அந்த வீடியோ வேணும்னா லைக் பண்ணிவிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் அடுத்த வீடியோ டக்குன்னு நான் போட்டோன்னே உங்களுக்கு வரும். அப்புறம் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் நீட் ஆஸ்பிரண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம எல்லாருமே ஸ்டேட் கோட்டா அதை மட்டுமே பார்த்துட்ருக்கோம். ஒருவேளை நீங்கள் சேஃப் ஸ்கோரில் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து நீங்கள் ஆசைப்படுற காலேஜ் வந்து மோர் தென் எனஃபாக உங்களோட ஸ்கோர் இருக்குது அப்படின்றப்போ இருந்துச்சுன்னா, நீங்கள் ஸ்டேட் கோட்டாவில் போகிறதுக்கு பதிலாக ஆல் இண்டியா கோட்டாவில் போய் சீட் எடுக்கும்போது நீங்கள் ஸ்டேட் கோட்டாவில் கிளைம் பண்ண வேண்டிய அந்த ஒரு சீட் ஃப்ரீயாக இருக்கும். அது வந்து இன்னொரு தமிழ் ஸ்டூடெண்ட்டுக்கு, உங்களுக்கு தெரிஞ்ச பையனோ தெரியாத பையனோ, இல்லை ஃப்யூச்சரில் உங்களுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் ஆக போகிற ஒரு ஃப்ரெண்டுக்கோ நீங்களே இப்போ ஒரு சீட் எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக அது வந்து இன்னொரு தமிழ் ஸ்டூடெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்டேட் கோட்டாவில் நீங்கள் வந்து ஆல் இண்டியா கோட்டாவில் கிளைம் பண்ண முடியும் அப்படின்னா ஸ்டேட் கோட்டா சீட்டை விட்டுட்டு நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாவில் போய் கிளைம் பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபேவரட் காலேஜ் ஆல் இண்டியா கோட்டாவில் போட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு இருந்தால், இல்லை நான் அதெல்லாம் விட்டுட்டு எனக்கு பிடிக்காத காலேஜாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஒரு சீட் விட்டுட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை எனக்கு இந்த காலேஜ் தான் வேணும், ஆல் இண்டியா கோட்டாவில் போனால் எனக்கு கிடைக்காது, ஸ்டேட் கோட்டாவில் போனால் தான் எனக்கு கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ஸ்டேட் கோட்டாவில் கூட போய் வாங்கிக்கோங்க. உங்களோட விஷயம் தான். ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு சொல்லிட்டாங்க தான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்றத டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன். ஸோ லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி வச்சுருங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென், இட்ஸ் மீ மதன். பாய்.